வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன நியூஸ், அதுலேருந்து என்ன வேர்ட்ஸ் கிடைக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக ஜெயம் ரவியும் நித்யா மேனன் நடித்து வெளிவந்த காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றி தாங்க. அதை படத்தை பற்றி ஜஸ்ட் ஒரு அலசல், நம்ம ரிவ்யூன்னு கூட சொல்ல வேண்டாம். நம்ம அஸ்யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோமோ அதுலேருந்து வேர்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு வேர்டுக்கான இதை பார்ப்போம். ஷீ லவ்ஸ் பிரேசன்லி அண்ட் இஸ் நாட் அஃப்ரைட் டு ஷோ இட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து துணிச்சலோடு வெக்கம் இல்லாமல் ரொம்ப துணிச்சலோடு லவ் பண்ணுறாங்க. அதை காட்டவும் தயங்கலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் அது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான வேர்டு பார்த்திங்கன்னா பிரேசன்லிங்க. வாங்க அந்த வேர்டை பார்ப்போம். பிரேசன்லி இது ஒரு அட்வர்புங்க. ஸோ மீனிங் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இன் எ போல்ட் அண்டு ஷேம்லெஸ் வே. அதாவது ரொம்ப துணிச்சலோடும் வெட்கமின்றி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ ரொம்ப துணிச்சலாக இருக்கிறப்ப, ரொம்ப எந்த ஒரு ஷை அந்த எதுவுமே இல்லாதப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸுங்க. ஸோ அதுதான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ லவ்ஸ் பிரேசன்லி அண்ட் இட்ஸ் நாட் அஃப்ரைட் டு ஷோ இட் ஆஃப். ஸோ ரொம்ப துணிச்சலோட லவ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நீங்கள் கீழே எக்ஸாம்பிள் பாருங்களேன், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. எக்ஸாம்பிளில் தே ஆர் பிரேசன்லி டிஃபையிங் த லா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க தமிழில் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப தைரியமாக துணிச்சலோடு இந்த சட்டத்தையே எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டிஃபைன்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, டிஃபையிங் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெர்பு தாங்க. இங்கே என்ன சொன்னால் எதிர்த்து நிற்கிறதுங்க. ரொம்ப அதை ஒபே பண்ணாமல் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கிறாங்கல்ல, அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க டிஃபை. ஸோ இந்த டிஃபை வேர்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டே 7 பேசியிருப்போங்க. ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வேர்டு புதுசாக இருக்கும், டிஃபை. பட் நம்ம சேனலில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வேர்டு ரிப்பீட்டடாக இருக்குங்க. அவங்க கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும் இந்த வேர்டு. ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பண்ணாதவங்க ஃபைன், இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி தாங்க வேர்ட்ஸ் கண்டினியூ ஆகுங்க. நம்ம ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா அது அதோட முடியறதில்லைங்க. அந்த வேர்ட்ஸ் ஃப்யூச்சரில் அகைன் எங்கேயாவது ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த இதாங்க ஒரு சான்றுங்க, டெஸ்டிமோனி நம்ம சொல்லலாம். நம்ம அதில் பேசியிருக்கோம் அந்த வேர்டு அகைன் இங்கே ரிப்பீட் ஆகுதுங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, தே ஆர் பிரேசன்லி டிஃபையிங் த லா. ஸோ துணிச்சலோட சட்டத்தை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாங்க பிரேசன்லினா துணிச்சலோடு, அதை எந்த ஒரு வெட்கமே இல்லாமல் சொல்லலாங்க. ரொம்ப துணிச்சலோடு பண்ணுறாங்கல்ல, அதாங்க ஃபஸ்ட்டு வேர்டு. வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீரோயின் ஒரு மதராக ஆகணும், ஒரு பேபி வேணுன்றாங்க. பட் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் மேன் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயில் ஒன் இஸ் ப்ராம்ப்டிங் டு பிகேம் அ மதர் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் மேன் அண்ட் அதர். அதாவது இன்னொரு சைடில் ஜெயம் ரவி என்ன நினைக்கிறாருன்னா, டிட்டர்மைனாக தீர்மானிக்கிறதுங்க, முடிவு பண்ணிட்டார். அண்ட் அதர் இஸ் டிட்டர்மைன் டு ஸ்டே கிளியர் ஆஃப் பேபிஸ் அண்ட் மேரேஜும் வேண்டாம், பேபிஸும் வேண்டாங்கிற மாதிரி இருக்காங்க. இதுதாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அன்டில் தேர் பாத் செரண்டிபிட்டியஸ்லி. ஸோ இங்கே ஒரு வேர்டு இருக்குங்க, செரண்டிபிட்டியஸ்லி. ஸோ இந்த வேர்டுக்கான மீனிங் பார்ப்போம். இது என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு எப்படி சொல்லலாம்னா தற்செயல்னு சொல்லாங்க, பை லக் ஆர் பை சான்ஸ். பிளான்டே இல்லாமல் தற்செயலாக ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க அந்த செரண்டிபிட்டியஸ்லி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேருமே வேறு மைண்ட் செட்டில் இருக்காங்க, ஹீரோ ஹீரோயின். அவங்க 2 பேரும் பை த சான்ஸ், பை த லக்காக அவங்க 2 லைன் கிராஸ் ஆகுது. அவங்க 2 பாத்தும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகுது. அவங்க மீட் பண்ணுற சிச்சுவேஷன் ஹேப்பன் ஆகுது. ஸோ அங்கேருந்து அந்த ஸ்டோரி எப்படி முன்னோக்கி போன்றாங்க, ஓவரால் ஸ்டோரிங்க. ஸோ இங்கே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செரண்டிபிட்டியஸ்லி. வாங்க இந்த வேர்டை பார்ப்போம். இது ஒரு அட்ஜெக்டிவ் வேர்டுங்க, செரண்டிபிட்டியஸ்லி. ஸோ இங்கே எக்ஸாம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா, பை சான்ஸ் ஆர் லக், அதாவது தற்செயலாக, பிளான்டே இல்லாமல் தற்செயலாக ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தாங்க செரண்டிபிட்டியஸ்லி. ஸோ இங்கே ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா செரண்டிபிட்டியஸுமே இருக்கிற அட்ஜெக்டிவ் வேர்டுன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன், இங்கே பாருங்களா. செரண்டிபிட்டியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜெக்டிவ்னு சொல்கிறாங்க. செரண்டிபிட்டி அப்படின்னா ஒரு நவுனுங்க. அதுவுமே மோரலாக சேம் தாங்க. அது பை சான்ஸ் லக்கில் நம்ம ஒரு விஷயம் ஹேப்பன் ஆகுதுல்ல, நடக்குதில்ல, அப்போ யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தாங்க இதெல்லாமே. வாங்க நெக்ஸ்ட் வேர்டை பார்ப்போம். மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரையில் அவங்க அம்மா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஹீரோயின் அம்மா. தென் அவங்களே பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே போக சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க ஸ்டேட்மெண்ட் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா அந்த கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் நேமுங்க. ஷி பிகன்ஸ் அண்ட் லெஃப்ட் டு ஃபெண்ட் ஹர் செல்ஃப்னா அவங்களே பாதுகாத்து கொள்கிறாங்க. டு ஃபெண்ட் டு ஃபார் ஹர் செல்ஃப்னா அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. எங்கே எப்படி அப்படின்னா, ஆஃப்டர் பேட்ரனைசிங்கிற விட தாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இது ஆதரவு தரதல்லுங்க. ஸோ ஆஃப்டர் பேட்ரனைசிங் அண்டு பேட்ரியார்டிக்கல் மதர். பேட்ரியார்டிக்கல் ஒன்று இல்லைங்க, ஆணாதிக்கம்னு சொல்லலாம். ஸோ இதுவரையில் அவங்க ஆதரவு கொடுத்து அவங்கள வச்சுருந்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்தீங்கன்னா பேட்ரனைசிங் அண்டு பேட்ரனைசிங் மதர் எக்ஸ்பெல்ஸ் ஹேர் ஃப்ரம் த ஹோம்னு சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ நாளாக அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பிடிக்காம ஹீரோயின் அம்மாவே ஹீரோயினை வெளியே போக சொல்லிடுறாங்க. ஸோ அதாங்க மேட்டர். அதுக்கப்புறம் அவங்களே செல்ஃப் டிஃபெண்ட் பண்ணி அவங்களே சமாளிச்சுக்கிறாங்க, ஹீரோயினை தான் சொல்கிறாங்க. இங்கே 2 வேர்ட்ஸ் பார்க்கலாங்க. பேட்ரியார்டிக்கல் மேபி ஆல்ரெடி தெரிஞ்சிருங்க, ஜஸ்ட் ஒரு ஆணாதிக்கவாதின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு தான்.
2 டிஃப்ரென்ஸ் வேர்ட்ஸ் நான் இங்கே பார்த்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்ரோனைஸிங்னா ஒன்றும் இல்லைங்க, ஆதரவு தருதல்னு சொல்லாங்க. வாங்க ஃபஸ்ட்டு இந்த வேர்டை பார்ப்போம். பேட்ரோனைஸ் இது வந்து ஒரு வெர்புங்க. 2 வேஸ் ஆஃப் மீனிங் இருக்குங்க. பாயிண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நார்மலுங்க, சும்மா ஒரு ஆதரவு தராங்களா, ஒருத்தவங்க கடை வச்சுருக்காங்க நம்ம ஏரியாவில், கொஞ்சம் பழக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம டெய்லி அவங்கள்ட்ட சாப்பிட்றோம்ல, ஸோ ஒரு ஆதரவு தரோம்ல, அவங்க கடை நல்லா வளர்ட்டு சொல்லி ஆதரவு தரோம்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க ஆதரவுன்றது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, டு ட்ரீட் சம்படி இன் எ வே தட் ஷோஸ் தட் யூ திங்க் யூ ஆர் பெட்டர், மோர் இன்டெலிஜென்ட். அதாவது ஒருத்தவங்க நம்மளோட கம்மின்னு நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு, கம்மியாக இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் அறிவிலையோ சரி அனுபவத்துலையும் சரி நம்மள கம்மியான்னு சொல்லி நம்ம பண்ணிவிட்டு, நம்ம தான் ஹைன்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள ட்ரீட் பண்ணுறோம்ல, நான் தான் உயர்ந்தவன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம வந்து பிஹேவ் பண்ணுறோம்ல, அப்போயுமே யூஸ் பண்ணுறப்படுதாங்க பேட்ரோனைஸ். ஸோ இவங்க ஹீரோயினோட அம்மா அப்பா யூஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா பேட்ரோனைஸ்னால் அவங்க அனுபவத்தில் இடத்துல சிறந்தவங்க மாதிரி அவங்க அம்மா ட்ரீட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஆணாதிக்கம், பேட்ரியாட்டிக்கல்னு சொல்கிறாங்கல்ல, ஆணாதிக்கம்னு சொல்கிறாங்க பேட்ரனைஸ். இவங்களோட வந்து பெட்டராக இருக்காங்க, அனுபவத்தில் நான் வந்து பெரியவள், நான் சொல்கிறது தான் கேட்கணுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நடக்கிற சுச்சுவேஷனை தான் அவங்க வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. எக்ஸ்பல்ஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு நம்ம பார்ப்போம். எக்ஸ்பல்ஸ்னால் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வந்து வெளியே அனுப்பிடுறதுங்க. வாங்க நெக்ஸ்ட் வேர்டை பார்ப்போம். நெக்ஸ்ட் வேர்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பல்லுங்க. எக்ஸ்பல்னால் ஒன்றும் இல்லைங்க, ஃபோர்ஸாக நம்ம ஒருத்தவங்க வெளியே அனுப்புறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர் சம் ஒன் டு லீவ் அ பிளேஸ். மேபி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு டவுட் வருங்க, நம்ம இதே மாதிரி ஒரு வேர்டு ஆல்ரெடி பார்த்தோமே, எவிக்ட்னு ஒரு வேர்டு பார்த்தோமே, இப்போ அகைன் வந்து வெளியேற்றுறாங்க. கரெக்டு தாங்க, ரெண்டுமே சேம் தாங்க. இங்கே சினானிம்ஸ் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எவிக்ட்னு ஒரு வேர்டு இருக்குங்க. ஸோ எவிக்ட்னாலுமே நம்ம வந்து வெளியேற்றுதல் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், அது சேம் தான். அப்போ எக்ஸ்பெல்னாலுமே சேம் தாங்க. நம்ம வந்து இன்னும் சில வேர்ட்ஸ் கூட இருக்குது. பேனிஷ்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸேல்னு வேர்டு இருக்குது. டிப்போர்ட், நிறைய வேர்ட்ஸ் இருக்குதுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கே வந்து டே 10 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம வந்து அப்போ அந்த அதிமுகவுக்கு அந்த RN ரவி ரிலேட்டாக நம்ம வந்து வீடியோ பார்த்துருப்போம். அப்போது வந்து நம்ம டே 10ல் அதிமுக வந்து கொண்டோடு வந்து வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, எவிக்ட்டுன்னுங்க. ஸோ அந்த வேர்டோட சினானிம்ஸ் தாங்க இப்போ எக்ஸ்பெல். ஸோ இங்கே இந்த மூவியோட வந்து ரிவ்யூவில் எக்ஸ்பெல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, சினானிம்ஸ் தாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். வாங்க நெக்ஸ்ட் வேர்டு பார்ப்போம். இந்த படத்தில் நடிகர் வினயன் நடிச்சிருக்காருங்க. அவர் வந்து என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஓரினச்சேர்க்கையாக நடிச்சிருக்காருங்க. ஸோ அது இங்கிலீஷில் என்ன மீனிங் அப்படின்னா ஹோமோஃபோபியான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோபியா பற்றி பேசியிருப்போங்க. ஃபோபியானா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு அச்சம்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு வெறுப்புன்னு சொல்லலாங்க. ஸோ அதுதான் ஆக்சுவல் மீனிங். அந்த ஃபோபியாவுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாமே வருதோ அது வந்து ஒவ்வொரு விதமான அச்சம் இல்லை வெறுப்பு சொல்லாங்க. ஸோ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா நம்ம டே 3 2025லேயே லிஸ்ட் ஆஃப் ஃபோபியாஸ் பற்றி நம்ம நிறைய பேசியிருப்போங்க. அதுவும் இல்லாமல் டே 14 2024 லாஸ்ட் இயரில் லாஸ்ட் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா டே 14 ஒரு வீடியோ இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஜெனோஃபோபியான்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜெனோஃபோபியா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இப்போ ஸ்டேட்லேயே இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு மக்கள் இங்கே வந்து வாழ்கிறாங்களே, அவங்கள பார்த்து நமக்கு ஒரு பயம் வரலாமல் ஒரு வெறுப்பு வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தாங்க ஜெனோஃபோபியா. ஸோ நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க, நிறைய ஃபோபியாஸ் பேசியிருக்கோம் ஆல்ரெடி. டே 3 2025 ப்ளஸ் டே 14 2024. ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள், ஓவராலாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி நான் ஹைலைட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓவரால் வேர்ட்ஸுங்க. ஸோ ஃபஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா பிரேசன்லினா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப துணிச்சலாக வெட்கமே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறது தாங்க. ஸோ இந்த வேர்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப தாங்க இங்கே வந்துட்டு நமக்கு டிஃபைன் ஒரு வேர்ட் பார்த்தோம். டிஃபைன் நம்ம ஆல்ரெடி பார்த்து வந்தாங்க டே 7ல் பார்த்தீங்கன்னா சீமானை வந்துட்டு தடையை மீறி வந்து போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஸோ டிஃபையிங்கே ப்ரொட்டஸ்ட்னு சொல்லும் வேர்டு அங்கே பார்த்துருப்போம் ஸ்டேட்மெண்ட்டாக. ஸோ அந்த வேர்டு இங்கே இன்றைக்கி அகெயின் ரிப்பீட் ஆனிச்சுங்க. நம்ம அந்த அட்வர்ப் பார்க்குறப்போ பிரேசன்லி டிஃபையிங் த லா, அந்த சட்டத்தை வந்து தைரியமாக எதிர்த்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறான். ஸோ அந்த வீடியோஸ் நம்ம பார்க்குறவங்க கண்டினியூஸாக பாருங்கள், அப்படி ரிப்பீட் ஆகும், உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகும், பரிச்சயம்னு சொல்லலாம்ல. அகைன் இந்த வேர்ட்ஸ் பார்க்குறப்போ வந்து பரிச்சயம் ஆகுங்க. இன்றைக்கி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வேர்டு வந்து புதுசாக இருக்கும் பிரேசன்லி. பட் நாளைக்கு இன்னொரு வீடியோஸ் அகைன் இந்த வேர்டு பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருங்க, லைக் டிஃபை பார்க்குற மாதிரி தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ங்க. அந்த செரண்டிபிட்டியஸ்லி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, தற்செயலாக நடக்கிறது, பை லக் ஆர் சான்ஸ் சொல்லலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வெர்பில் பேட்ரோனைஸ் பார்த்தோம், ஆதரவு தருதலுங்க. தென் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெல்னால் வெளியேற்றதுங்க. நம்ம அதுவும் வந்து சினானிம்ஸ் வந்து எவிக்ட்னு ஒரு வேர்டு இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தாங்க. தென் ஹோமோஃபோபியான்னு சொல்கிறாங்களா, ஓரினச்சேர்க்கை, அப்போ யூஸ் பண்ணுற வேர்டு தாங்க நவுன், அதாவது 5th வேர்டுங்க. தென் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் சேம் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பேசுகிறதாங்க. டிஃபை பார்த்தோம், எவிக்ட் எக்ஸ்பெல்னா அது சேம் தான். ஹோபியஸ் லிஸ்ட் ஒன்று நம்ம பண்ணிட்டு டே தெரியல. தென் வந்து ஜெனோஃபோபியா, வேறு மாநிலத்தில் மக்கள் இங்கே வந்து வாழ்கிறப்ப நம்மளுக்கு அதை பார்த்தா வெறுப்பு வருதில்ல, ஸோ அதை பற்றி எல்லாமே இருக்குதுங்க. ஸோ இதாங்க ஓவரால் கண்டென்ட் இன்றைக்கி. ஸோ
மற்ற வீடியோஸும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவும் பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை.